Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு சட்னி பவுடர் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி தான். அதை நம்ம இதை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம தேவையானப்போ இதை இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே பவுடராக இட்லி பொடி மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்னென்ன நாங்கள் டிப்ஸ் சொல்லியிருக்கோம் எப்படி செய்யணுன்றதை பார்த்துக்கோங்க. இதுக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். ஆனாலும் நம்ம ஒரு தவாவில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு ஈக்குவலாக நாம் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதாவது நம்ம வேர்க்கடலை எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோதான் கடலைப்பருப்பு ஈக்குவலாக எடுக்கணும். எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ராவாக தான் எடுக்கிறோம் கடலைப்பருப்பு, அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்ல இந்த ஃப்ளேவர் நமக்கு வரும். அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்ததை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு. இதுக்காக 1 ஸ்பூன் எள்ளு. இது நீங்கள் பிளாக் எடுத்துக்கலாம், ஒயிட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் தான் எனக்கு அவைலபிளாக இருந்தது, அதனால் பிளாக் சேம் அதான் எள் எடுத்துருக்கேன். எள் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது இதை நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில். ஓகே, எள்ளும் நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதுக்காக 1/2 ஸ்பூன் மல்லி விதைகள் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ சில்லி எடுத்துக்கலாம், அதாவது மிளகாய் எடுத்துக்கலாம், அதுக்கேற்ற போல் நீங்கள் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அது கரெக்டாக இருந்தது. ஓகே, இது நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அடுத்ததாக இது கிரேட்டட் கோகோனட், அதாவது தேங்காய் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை நாம் தவாவில் போட்டு அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த டெசிகேட் கோகோனட் கடையில் கிடைக்கும்னா கூட வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கும்போது நம்ம க்ளீனாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாம் தேங்காய் துருவலை வறுத்து எடுக்கும்போது சிம்மில் வச்சு கலர் மாறாமல் கருகாமல் வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தோம்னா பவுட்ரு போல் கொட்டும். இப்போது தேங்காயில் இருக்க அந்த ஈரமெல்லாம் போயிடுச்சு, நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேங்காய் வறுக்கும்போது நான் ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா அதை ஆட் பண்ணி வறுத்தெடுத்தேன். அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் 1/2 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஆட் பண்ணி மிளகாயை வறுத்தெடுக்க போகிறேன். நான் ஒரு 3 டேஸ் தான் வச்சுருந்தேன், அதனால் எண்ணெய் ஆட் பண்ணேன். நீங்கள் 1 வீக் கிட்ட ஸ்டோர் பண்ணால் எண்ணெய் ஆட் பண்ணிக்காதீங்க, வெறுமனே ட்ரையாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அதிலே கொஞ்சம் வறுப்பட்டவொடனே அதோட கொஞ்சம் கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம அதையும் அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் வறுப்படும் போதே நான் அதோட ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன், பத்தலைன்னு. அதோட ஒரு 4 பல் பூண்டு அதையும் நான் அதை ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். பூண்டு ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பூண்டு ஸ்மெல்லாம் வராது, நல்லாயிருக்கும். இது புளி ஒரு சின்ன மூக்குடலை சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளிப்பு காரமெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமோ இல்லை குறைவாகவோ. இது நான் எங்கள் டேஸ்ட்டுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு சின்ன மூக்குடலை சைஸ் பெருங்காயம், இதையும் நாம் இதோட ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது சட்னி அரைக்கிறதுக்கு. இது நல்லா ஆறட்டும். இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லாமே எடுத்தேன், இந்த ஸ்பூன் அளவு தான். ஸோ நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறி வரணும், மிக்ஸியும் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஏன் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம இட்லி பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கணும், அதுக்காக தான். பாருங்கள், நம்மளோட சட்னி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். இதை நீங்கள் நல்ல ட்ரையான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 10 டேஸ் வச்சுக்கணும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் ட்ரையாக இருக்கணும், நல்லா வறுபட்டுக்கும், எல்லாமே நல்லா வறுபடணும். நெக்ஸ்ட் ட்ரையான ஸ்பூன், ட்ரையான பவுல், மிக்ஸி ட்ரையாக இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணுற பாட்டில் ட்ரையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிப்ஸு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா
நம்ம இதை தேவையானப்போ சட்டுன்னு ஒரு சட்னியும் ரெடி பண்ணிடலாம், இல்லை இட்லி பவுடர் மாதிரி, இல்லை தோசைக்கு எல்லாமே இதை வச்சு நாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போது ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு தேவையான அளவு சட்னி பவுடர் இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, இதோட நீங்கள் காரம் ஆல்ரெடி நிறைய ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் ஒரே ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், வர மிளகாய். தேவையான அளவு நான் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நாங்கள் காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தோம் அதனால தான். ஸோ உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி போல் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி. அரைக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது அட்ராக்டிவாக. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சட்னி தாளிக்கிறதுக்காக தாளித்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க, இன்னும் கூட ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆட் பண்ணுற எல்லா பொருட்களும் ரொம்ப ஹெல்த்தியானது. வேர்க்கடலை, கடலை பருப்பு, எள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நீங்களும் அதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இந்த எள் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம், அதாவது கர்ப்பப்பைக்கு. அதே வேர்க்கடலை ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அது நமக்கு எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுது. ஸோ தினமுமே வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது போல் எல்லாமே நம்ம ஹெல்த்தியான திங்ஸ் தான் அதை ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.